வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தரிசனம் செய்திகள். வாசிப்பவர் சிவபாதம் சசிகாந்த். சீனாவின் மீது பிளாஸ்டிக் துகள்களால் ஆன மேகங்கள் சூழ்ந்துள்ளதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சீனாவின் இரு பெரு முக்கிய நகரங்களான குவாங் மற்றும் ஷியான் நகரங்களின் வான்வெளியிலே பிளாஸ்டிக் நுண்துகள்கள் சூழ்ந்து காணப்படுவதாகவும் இதனால் சுவாசம் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய வாழ்க்கை முறை செயற்கையை நோக்கி செல்கின்றமையால் இப்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் என்பவற்றின் காரணமாக நுண்துகள்கள் வளிமண்டலமெங்கும் பரவி நிறைந்துள்ளது. இதுவரை காலமும் இந்த நுண்துகள் உடலினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தாலும் மூளைக்கு மட்டும் இன்னும் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் செல்லவில்லை என்று கருதி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது மனிதனின் மூளையையும் அது விட்டு வைக்கவில்லை என்றும் இதனால் பல்வேறு விதமான புற்றுநோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் எப்படியாவது குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் என்ற மனிதனின் விண்வெளி போராட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக செவ்வாய் கிரகத்தை வலம் வந்து அங்கிருந்து பல்வேறு தகவல்களை நாசாவிற்கு வழங்கி வந்த மாவன் என்ற விண்கலம் இப்போது கடந்த 6 மாதங்களாக எந்த தகவல்களையும் அனுப்பாத நிலையில் அது செயலிழந்து விட்டதாக நாசா அறிவித்துள்ளது. அத்தோடு நீண்ட கால உறவினர் ஒருவரை இழந்த உணர்விலே தாங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு செவ்வாய் கிரகம் தொடர்பான ஆய்வுகளில் எந்த தளர்வும் இடம்பெறவில்லை என்றும் அங்கே ஏற்கனவே கியூரியோசிட்டி போன்ற விண்ணூர்திகள் நின்று பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் பூமிக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சஹாரா பாலைவனத்தில் மிகவும் சோகமான நிகழ்வு ஒன்று நடந்தேறியுள்ளது. பார ஊர்தியொன்றில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது சஹாரா பாலைவனத்தின் மத்தியில் இயந்திர கோளாறு காரணமாக அந்த லொரி இயங்காது நின்றுவிட்டது. இந்நிலையில் குடிப்பதற்கு நீரின்றி 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பா கண்டத்தில் லியோ எக்ஸ்பிரஸ் மின்சார புகைவண்டி இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த லியோ எக்ஸ்பிரஸ் வெறும் 18 மணி நேரத்தில் 900 ரூபாய் பணத்திலே 3 நாடுகளை சுற்றி வருகின்ற வாய்ப்பை பயணிகளுக்கு வழங்கியுள்ளது. ஜேர்மன், செக் குடியரசு, போலந்து ஆகிய 3 நாடுகளுக்கு வெறும் 18 மணி நேரத்தில் 900 ரூபாய் பணத்தை மட்டும் செலுத்தி சென்று வருகின்ற வாய்ப்பு இப்போது பெரும் பரபரப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகரும் இயக்குனருமான கிளின்ட் ஈஸ்ட்வுட் தன்னுடைய 96வது வயதில் ஓய்வினை அறிவித்துள்ளார். இதுவரை காலமும் அவர் ஒரு சிறந்த நடிகராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக பல்வேறு பரிணாமங்களில் தன் பெயரை நிலைநாட்டியிருந்தார். 4 தடவைகளுக்கு மேல் ஒஸ்கார் விருதினை வென்ற இந்த நாயகன் தன்னுடைய 96வது வயதிலே ஓய்வினை அறிவித்துள்ளார். இவரை பல்வேறு திரைப்பிரபலங்கள் பாராட்டி வருகின்றனர். நியூசிலாந்து எம்பிக்கள் சீனாவுக்குள் நுழைவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. தங்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் இந்த நியூசிலாந்து எம்பிக்கள் தாய்வான் நாட்டிற்குள் சென்றுவிட்டு அங்கிருந்து வந்து சீனாவுக்குள் பிரிவினைவாதத்தை மேற்கொள்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் நியூசிலாந்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சீன அரசு தன் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளது. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2060ஆம் ஆண்டுக்குள் சீனாவை இந்தியா விஞ்சிவிடும் என்று ஆய்வு ஒன்று கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. பிரான்சின் தலைநகர் பாரிஸிலுள்ள ஒரு கல்வி ஆய்வகமே இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அடுத்த 3 மாதங்களில் பசிபிக் கடலின் கிழக்கு பிராந்தியத்தில் எல் நினோ எனப்படுகின்ற பாரிய வானிலை மாற்றம் ஒன்று இடம்பெற இருப்பதாக உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த எல் நினோ தாக்கம் என்பது கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள
வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஏற்படுகின்ற மழைவீழ்ச்சி மற்றும் வெப்பமாதல் தொடர்பான விளைவுகளாகும். இவை தொடர்பாக அடுத்த 3 மாதத்திலே பாரிய வானிலை மாற்றம் ஒன்று நிகழ உள்ளதாக உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவை போன்ற உலகெங்கும் நடைபெறுகின்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உலக தரிசனம் செய்திகளோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றுமோர் செய்தி வீச்சில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவபாதம் சசிகாந்த். நன்றி, வணக்கம்.